பார்க்க போகிற வீடியோ ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் தாங்க. அதாவது பஞ்சலோக பால் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் நம்ம பார்த்துடலாம். மஞ்சள் தூள், பனங்கற்கண்டு நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கு, சுக்குத்தூள், அப்புறமா ஜாதிக்காய் பொடி, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக மிளகு, இவ்வளோ தான் தேவை. இதை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஜாதிக்காயை தவிர மீதி எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிறது தான். ஜாதிக்காய் பொடி ஒன்று தான் நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். நான் சொல்கிறது எல்லாமே ஒரு 200 ml பாலுக்கு சொல்கிற அளவு. நீங்கள் பாலோட அளவை கூட்டும் போது பொருளோட அளவையும் கூட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாலை காய்ச்சிடலாம். 200 ml பால் எடுத்திருக்கேன். இதுக்கு 50 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். பஞ்சபூதங்களும் உலகத்தை காக்கிற மாதிரி இதில் இருக்கிற 5 பொருளும் நம்ம உடலை காக்குது. அதனால தான் இதை பஞ்சலோக பால்னு சொல்கிறோம். பால் நல்லா பொங்கி வரட்டும். பால் பொங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம மற்ற பொடிகள் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஏலக்காயை நல்லா தட்டி வச்சுக்கலாம். மீதி எல்லாமே பொடியாக இருக்குது. இப்போ பால் பொங்கிருச்சு. சிம்மில் வச்சுட்டு நீங்கள் இதில் ஏலக்காயை தட்டி வச்சுருக்க ஏலக்காயை சேர்த்துக்கோங்க. மன அழுத்தத்தில் இருக்கும் போது 1 கப் ஏலக்காய் டீ குடித்தோம் அப்படின்னா மன அழுத்தம் குறையுது அப்படின்னு இப்போ ஒரு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்கதா நான் பேப்பரில் படித்தேன். இப்போ நம்ம பொடிகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள், அப்புறமா ஜாதிக்காய் தூள், இப்போ சுக்குத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்தா குடிக்க முடியாது, காரமாக இருக்கும். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விடுங்க. சிம்லேயே வச்சு பால் நல்லா கொதிக்கட்டும். பால் நல்லா கொதித்து ரெடியாகிறதுக்குள்ளே அதோட பயன்களெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இதில் சொல்லியிருக்க பொருட்கள் எல்லாமே நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடியது தான். சுக்கு நம்ம உடம்புல இருக்க வாய்வை வெளியேற்றும். ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு சித்த மருத்துவத்தில் ஜாதிக்காய் பொடியை தான் ரெஃபர் பண்ணுறாங்க. அதை சாப்பிட்டா ஆஸ்துமாவோட அளவு குறையும்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த நெஞ்சு சளியை வெளியேற்றும்னு சொல்கிறாங்க. மிளகு நமக்கு எப்போவுமே தெரிஞ்சது தான். அதில் உள்ள சுவாச பாதையில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் மிளகு நீக்கிடுது. இப்போ நம்ம இதில் பனங்கற்கண்டு சேர்க்க போகிறோம். பனங்கற்கண்டு சேர்க்காம நீங்கள் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம். இப்போ பனங்கற்கண்டு மாசமாக இருக்கவங்கெல்லாம் சாப்பிட்டாங்க, மகப்பேறு காலத்தில் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த டைமில் அவங்களுக்கு ஏற்படுற மலச்சிக்கல்லாம் ஏற்படாது. சும்மா நம்ம அந்த ஹெல்த் மிக்ஸ் இந்த மிக்ஸ் அப்படின்னு போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு கொடுத்து நம்ம பழக்கப்படுத்தினோன்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. மஞ்சள் ஒரு சிறந்த கிருமி நாசினி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சது தான். பால் 5லேருந்து 40 வயசு வரை உள்ளவங்க ஒரு நாளைக்கு 400 ml பால் எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. நம்ம உடம்புக்கு அவ்வளோ தேவைப்படுது. இப்போ இந்த பனங்கற்கண்டை நீங்கள் இப்போவே இதில் சேர்த்துக்கினாலும் சேர்த்துக்கோங்க, இல்லை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கிளாஸில் சேர்க்கனாலும் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ கிளாஸில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்மளோட பாலை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பஞ்சலோக பால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் சேர்த்துருக்க எல்லா பொருட்களுமே நோய் எதிர்ப்பு சக்தி தன்மையை நமக்கு தரக்கூடியது. அதனால் இதை வாரத்தில் ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் இந்த மாதிரி நீங்கள் குடிச்சு பழகிக்கிட்டீங்க அப்படின்னா அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி குடிக்க மட்டும்தான் பால் பிடிக்கும். நீங்களும் இந்த பஞ்சலோக பாலை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.